நமது இனிய மாணவர்களே, அன்பான ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போவது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, ஆயத்தொலை வடிவியல். மாடல் 1, மாதிரி 1. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் 5,4 and 2,0. 5,4 மற்றும் 2,0 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 25, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 3. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்ன? தொலைவு, டிஸ்டன்ஸு ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதான் முதல்ல இருக்கிற புள்ளி x1, y1, ரெண்டாவது இருக்கிற புள்ளி x2, y2. சரி, அப்படி தெரியலன்னா ரெண்டாவது மைனஸ் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்போ என்ன? 2 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 4 ஹோல் ஸ்கொயர். 2 - 5 கழிச்சாக்க -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 4 ஹோல் ஸ்கொயர் இஸ் -4 ஹோல் ஸ்கொயர். -3 ஹோல் ஸ்கொயர் -3யும் -3யும் பெருக்கணும். அப்போ ப்ளஸ் ஸ்கொயரில் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் வராது. அதனால் 3 9 ப்ளஸ் அதே மாதிரி 4க்கு 4 16, 9 + 16 25. அப்போ √25, அதுக்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ ஆன்சர் இஸ் சி. ரைட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் 0,5 and 9,12. 0,5 மற்றும் 9,12 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. ஏ ஆப்ஷன் ஏ √130, பி √145, சி √170, டி 230. சரி, தொலைவு காட்டுறது ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பர் கழித்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன? 9 - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 - 5 ஹோல் ஸ்கொயர். 9 - 0 9 ஸ்கொயர், 12 - 5 7 ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர்னா 9 × 9 81 ப்ளஸ் 7 ஸ்கொயர்னா 7 × 7 49. ரெண்டையும் கூட்டினா 130. அப்போ √130. ஆன்சர் இஸ் ஏ, √130. நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் 1,2 and 4,3. 1, 2 மற்றும் 4, 3 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. ஏ ஆப்ஷன் ஏ √30, ஆப்ஷன் பி √10, ஆப்ஷன் சி √70, டி ஆப்ஷன் √20. இதுக்கு ஃபார்முலா டி =√x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிக்கும். 4 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 2 ஹோல் ஸ்கொயர். 4 - 1 3 ஸ்கொயர், 3 - 2 1 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 1. அப்போது 9 1 10. அப்போ √10. ஆன்சர் இஸ் பி, √10. நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் 4,0 and 9,2. 4,0 மற்றும் 9,2 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. ஆப்ஷன் ஏ √40, ஆப்ஷன் பி √19, ஆப்ஷன் சி √39, ஆப்ஷன் டி √29. ஃபார்முலா √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழித்து ஸ்கொயர் பண்ணு. அப்போ 9 - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 0 ஹோல் ஸ்கொயர். 9ல் 4 போனால் 5, அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 0 போனால் 2 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 5 × 5 5 25 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 2 × 2 4. அப்போ 25 + 4 29, √29. ஆன்சர் இஸ் டி, √29. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் 5,1 and 9,2. 5,1 மற்றும் 9,2 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காட்டுக. ஏ √17, பி √9, சி √37, டி √27.
ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழித்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ரூட் ஆஃப் 9 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 9 மைனஸ் 5 வந்து 4, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 1 1 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து 4 பெருக்கல் 4 நன்னாங்க 16. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1 1, 16 ப்ளஸ் 1 17. அப்போ ரூட் 17. ஆன்சர் இஸ் ஏ, ரூட் 17. நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் -4, 3 அண்ட் 2, -3. -4, 3 மற்றும் 2, -3 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு அல்லது தூரம் காண்க. ஆன்சர் ஏ 5√2, பி 6√2, சி 7√2, டி 8√2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டி வந்து ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இது பாரு, ரெண்டாவது நம்பர் வந்து முதல் நம்பரை கழிக்கணும். அப்போ 2 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 2 + 4 ஹோல் ஸ்கொயர். இது -3 ஹோல் ஸ்கொயர். அப்போது 2 4 6 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஒரே நம்பர் சைனாக இருக்கிறதுனால கூட்டினா 6 -6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, -6 ஸ்கொயர் பண்ணால் -6 இன்ட்டு -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 6 6 36. அதாவது ஸ்கொயரில் எப்பயுமே நெகட்டிவ் வராது, மைனஸ் வராது, பாசிட்டிவ் தான் வரும். 36 + 36. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 × 36ன்னு எழுதலாம். 2 × 36க்கு 36க்கு ரூட் 6, ரூட் 2 அப்படியே வரும். 6√2. இந்த 72 கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இதை தெரியலன்னா கூட்டினாலும் தப்பு கிடையாது. அப்போ ஆன்சர் இஸ் பி 6√2. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் 3, 3 அண்ட் 8, 7. 3, 3 மற்றும் 8, 7 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 8 - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 - 3 ஹோல் ஸ்கொயர். 8 - 3 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 3 போனால் 4 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் இஸ் 5 5s are 25 ப்ளஸ் 4 4s are 16. இப்போ 25 + 16 41. அப்போ ரூட் 41. ஆன்சர் இஸ் டி, ரூட் 41. Next, find the distance between 2 points 5, 3 and 9, 8. 5, 3 மற்றும் 9, 8 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. ஆப்ஷன் ஏ ரூட் 16, ஆப்ஷன் பி ரூட் 25, ஆப்ஷன் சி ரூட் 41, ஆப்ஷன் டி ரூட் 31. ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழித்து ஸ்கொயர் பண்ணணும். அதாவது 9 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 - 3 ஹோல் ஸ்கொயர். 9 - 5 வந்து 4, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 8 - 3 5, 5 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16, 16 ப்ளஸ் 5 × 5 25. ரெண்டு ஆட் பண்ணால் 16 + 25 41, ரூட் 41. ஆன்சர் இஸ் சி, ரூட் 41. Next, find the distance between the 2 points -2, 5 and 8, 7. -2, 5 மற்றும் 8, 7 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. 5 ரூட் ஏ, ஆப்ஷன் ஏ வந்து 5√6, ஆப்ஷன் பி 6√26, சி வந்து 3√26, டி 2√26. சரி, இப்போ இது என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை
கழித்து ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 8 மைனஸ் ஆஃப் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 - 5 ஹோல் ஸ்கொயர். அப்போது 8 மைனஸ் ஆஃப் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். 8 + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 - 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ 8 2 10, 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணால் 10 × 10 10 10s are 100 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4. அப்போ 100 கூட்டினா √104. இந்த 104 ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும். எப்படி படுத்தலாம்? 2 ஆல் டிவைட் பண்ணால் 52 வரும். திருப்பி அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 26 வரும். அது அதனால் 2 × 2 × 26 பண்ணலாம். அப்போது 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். √26. அப்போது 2√26 இஸ் தி ஆன்சர். ஆன்சர் இஸ் டி. 4 ஆன்சருமே √26 தான் இருக்குது, அதனால் போட முடியாது. வித்தியாசமாக இருந்தால் நம்ம டக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அப்போ இந்த கணக்கு ஆன்சர் வந்து டி, 2√26. அடுத்த கணக்கு. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் -4, 0 அண்ட் 3, 0. -4, 0 மற்றும் 3, 0 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க. ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பர் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணு. 3 -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 0 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 -12 இருக்கிறனால ப்ளஸ் ஆயிரும். 3 + 4 ஹோல் ஸ்கொயர், 0ல் மைனஸ் அதை விட்டுடலாம். அப்போது 7 3 4 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் வந்து 49. அதை ரூட் எடுத்தால் 7. அப்போ ஆன்சர் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் ஆல் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்பப்போ வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள ஆப்பை டவுன்லோட் செஞ்சு ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.